போதி வணக்கம். தியானத்தின் மூலமாக இந்த மனம் எப்படியெல்லாம் அமைதியாகுங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பேசுவோமே. தியானம் செய்தால் மனம் அமைதியாகும். தியானம் செய்தால் சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியும். தியானம் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் தியானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியே நிறைய பேசிக்கிட்டே வரோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் யாராக இருந்தாலும் பாருங்கள், காலையில் மனைவி தூங்கி எழுந்தவுடனே என்ன செய்கிறாங்க? வேலை, அடுப்படியில் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது, குழந்தைங்கள ரெடி பண்ணுறது, இப்படி வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப பரபரப்பாக தான் இன்றைக்கி நாள் போய்கிட்டே இருக்குது. சிலர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் இருக்காங்க, வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளும் இருக்காங்க. இவர்கள் ஒரு விதமான குறிப்பாக எடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கும் ஒரு பரபரப்பான விஷயங்கள் இருக்கும். வேலை என்னாச்சு, குழந்தையை கொண்டு போய் விடணும், மறுபடியும் குழந்தையை கூட்டிகிட்டு வரணும், ஃபீஸ்க்கு ரெடி ஆகணும், பொருளாதாரமான விஷயங்களுக்காக இந்த ஆண்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம். இந்த பரபரப்பான காலத்திலும் தியானம் செய்ய முடியுமா? தியானம் செய்கிறதுனால நமக்கு சொல்கிறோமே மன அமைதி கிடைக்கும், திடமான முடிவெடுக்க முடியும், காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும், இப்படியெல்லாம் சொல்கிறோம். நிறையா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் தியானம் செய்யறதுக்குள்ளார போதும் ஆயிடுதே, இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. என்ன காரணம்னா, சிலருக்கு பயிற்சிகள் இல்லை, சரியான வழிமுறைகள் இல்லைன்னா சில குறிப்புகள் நமக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த தான் செய்யும். தியானமே செய்கிறோன்னு சொல்கிறோம், இருட்டான அறையில் கண்களை மூடி உக்காந்துக்குங்க போதும், இது ஆரம்ப நிலைக்கு இந்த பயிற்சியே போதுமானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மனம் இருக்கிறத விட தனிமையில் இருட்டான அறையில் கண்ணை மூடி உட்காரும்போது தான் இன்னும் பல குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். நார்மலாக பொதுவாக ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய மனநிலையில் அடுத்தடுத்த வேலைன்னு நம்ம என்ன செய்வோம்? ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மிஷின் மாதிரி, வாழ்க்கை இயந்திரம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ ஒரு தனிமையில் ஒரு இருட்டான அறையில் தனியாக கண்களை மூடி உட்கார்கின்றீர்களோ அப்பொழுது இன்னும் பல விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். மனம் இன்னும் அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி முதல்ல தோணும். இதனால தான் என்ன பண்ணுறாங்க? தியானம் செய்ய சொல்லி சொன்னீங்க, இருட்டாக ஒரு ரூமில் உட்காந்து கண்ணை மூடி பழகுங்க முதல்லன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கே இருக்க முடியல, மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. பரபரப்பாக இருந்த காலகட்டங்களில் கூட எங்களுக்கு இவ்வளோ தெரிவிக்கலை, மன அழுத்தம் தெரியல, கண்களை மூடுகின்ற பொழுது தான் பல விஷயங்களை சிந்தனைக்கு வருது. இப்படி சொல்லக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தியானத்தை பயிற்சியாக செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால் தியானத்தை விட்டுட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. தியானத்தை முழுமையாக செய்துட்டோம், அதை கரெக்டாக பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரியான அதனுடைய நுட்பத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தியானமாக நம்ம மாற்ற முடியும். இந்த பேசுகின்ற வார்த்தையை தியானமாக மாற்றிக்கலாம். உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது தியானமாக மாற்ற முடியும். படுத்து உறங்குகின்ற பொழுது கூட இந்த தியான நிலையோடு, தியான தன்மையோடு உறங்க முடியும். பல விஷயங்கள் இருக்குது. பயிற்சியின் பேரில் தான் பலன் கிடைக்கும். இதுதான் உண்மையும் கூட. ஆரம்பத்தில் கண்களை மூடி இருட்டான அறையில் தனிமையாக உட்காருகின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் வெளியில் வரும். இன்னும் எந்தெந்த பதிவுகள் எல்லாம் உள்ளே அழுத்தி இருக்கின்றதோ அந்த பதிவுகள் அத்தனையும் வெளியில் கொட்டக்கூடிய காலம். இதுவே ஒரு அற்புதமான பயிற்சி தான். மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் ஆள் மனதில் பதிந்து இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்போ நீங்கள் தனிமையில் கண்களை மூடி இருட்டான அறையில் இருந்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ தான் என்ன நடக்கும்? ஐயோ, நம்ம இயந்திரமாக போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தெரியாத விஷயங்கள்ல இந்த நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இது ஆரம்ப நிலை தான். உங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் வெளியில் போகும். நீங்கள் இந்த வெளியில் போகிறதுக்கு அனுமதிச்சிட்டிங்க. அந்த வெளியில் போகக்கூடிய மன அழுத்தமுள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை பின்னால் உணர முடியும். உங்களுக்குள்ள இருந்து வெளியில் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முழுசாக அனுமதிச்சிடணும்.
அனுமதித்தது மட்டுமல்ல, என்ன வெளியில் போகுது, என்ன நமக்குள் நடக்குதுங்கிறத கவனிக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள் நிகழும். இதை நீங்கள் உணர முடியும். அப்போது ஆரம்பத்தில் எதெல்லாம் சிரமமாக இருந்தது, கண்ணை மூடி என்னால் உட்கார முடியல, அதனால தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் அப்படின்னு சொன்னோம். தியானம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ராசியினரும், இந்த ஜோதிடத்தை இந்த இடத்துல நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கு ஒரு தன்மை இருக்கும். எந்த ராசியில் ஒரு மனிதர் பிறந்திருக்காரோ அந்த ராசியை பொறுத்து, அவருடைய லக்னத்தை பொறுத்து இவருக்கு எது போன்ற பயிற்சிகள் தியானத்திற்கு சித்தியாகுவதற்கு கிடைக்குங்கிறத சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய முழு அமைப்பையும், உங்களுடைய குறிப்புகள் அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி இந்த உடலுக்கு ஒரு ஆய்வு இருக்குது, பிளட் செக் பண்ணுறோம், நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, நம்மளுடைய லங்ஸ் எப்படி இருக்குது, சுகர் இருக்கா, எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிக்கிறோம்ல. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுங்கிறத ஒன்று குறிப்பு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு எது சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் சித்தியாகும், இது எல்லா விஷயத்துக்கும் உண்டு. தொழிலுக்கு உண்டு, திருமணத்திற்கு உண்டு, நாளைக்கு குழந்தைங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு உண்டு. நமக்குமே கல்விங்கிறது கற்றது கைமண் அளவு அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு தானே நாமளும் இருக்கணும், அந்த மனநிலையில் தானே இருக்கணும். நாம் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, மேலும் மேலும் மறுபடியும் என்ன செய்வோம், பாடத்தை படிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலேயே இந்த தவமும் எப்படி நீங்கள் நாளும் செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்க உங்களுக்குள் ஒரு உயர்ந்த நிலை இந்த மனதிற்கு ஏற்படும். முதல்ல இந்த மனம் சீராயிடும், ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். பயிற்சி மிகப்பெரிய பலன் கொடுக்கும். இதில் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி தியான யுக்திகள் பயன்படுங்கிறத பல காணொளிகள் நாம் பேசியிருக்கோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக எந்த தியான யுக்தி பலன் கொடுக்குங்கிறத பேசியிருக்கோம். இன்னும் பல காணொளிகள் நாம் பேசலாம். சரி, இதிலும் எல்லோருக்கும் தியானம் செய்கிறோம். இப்போ இன்னொரு குறிப்பு சொல்லிடுவோமே. தியானம் செய்கிறோம், கண்களை மூடி இருட்டான அறையில் உக்காந்தாச்சு. இப்போது எண்ணம் அதிகமாக ஓடுது அப்படிங்கிற இன்னொரு குறிப்புக்கு வராங்க இல்லையா, இந்த கேள்விக்கு வராங்க. அப்போது சிறிது இந்த சுவாசத்தை கவனித்த பிறகு மறுபடியும் தியானத்துக்கு போகணும். இந்த ஒரு பயிற்சியை சேர்த்திக்கலாமே. வெறுமனே கண்களை மூடி இருட்டு அறையில் அமர்ந்திருப்பதனால் எண்ணத்தினுடைய ஓட்டம் அதிகமாகுது, என்னுடைய மனம் இன்னும் கொஞ்சம் குழம்புதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து தியானத்தை செய்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். மீண்டும் சொல்கிறேன், தியானம் ஒரு அற்புதமான ஆற்றலை உங்களுக்குள் உருவாக்கும். இந்த மனம் இன்னும் சீராக செயல்படுவதற்கும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியாவதற்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கும் தியானம் ஒரு அற்புதமான வழி. எங்கேயும் செலவு கிடையாது, யார்கிட்டையும் நம்பி காசு கொடுத்து செலவு பண்ணணுங்கிறது கிடையாது. இது ஒரு அற்புதமான யுக்தி, உங்களுக்குள் பயிற்சி. நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் இதில் தோத்தாலும். இதில் யாரும் வெற்றி தோல்வி எதுவும் கிடையாது. உங்களை நீங்கள் வெற்றி கொள்வது தான் பயிற்சியே. உங்களுடைய ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த தியானத்தை பயன்படுத்தி மேலே வர்றதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. ஆக உங்களை நீங்கள் வெல்வதற்கான ஒரு பயிற்சி. உங்களுடைய மனம் இன்னும் தெளிவடைவதற்கும் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாவதற்கும் தியானம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஒரு டிப்ஸாக இந்த சுவாச பயிற்சியோடு சேர்த்து, ஒன்றும் இல்லை, சுவாச பயிற்சினா மூச்சு நல்லா உள்ளே இழுத்து அடிவயிற்று வரைக்கும், மூச்சு அங்கேருந்து மெதுவாக வெளியில் விடுறது, இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மூச்சு உள்ளே இழுப்பதும் மூச்சு வெளியில் விடுறதையும் மட்டும் கவனிங்க. அடுத்தடுத்த நிலை இன்னும் பல காணொளிகளில் நம்ம பேசிக்கிட்டே வருவோமே. சரி, நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜோதிடத்தில் எப்படி சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம்லாம் பாடத்திட்டமாக வைத்திருந்தாலும் சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும் ரொம்ப அவசியம்னு சொல்கிறோம். எதற்குனா பலன்கள் சொல்வதற்கு இந்த தியானம் ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்குது, இந்த சுவாச பயிற்சியும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கொடுக்குது. அதனால் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இந்த தியானத்தையும் சுவாச பயிற்சியும் இணைத்து வச்சுருக்கோம். இதில் இறை வழிபாட்டிற்காக தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில்
நம்ம போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய எண் கீழே இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சியின் பேரில் நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் உண்டு. சரி, பல காணொளிகள் பேசிட்டோம், இன்னும் தொடர்ந்து பல காணொளிகள் பேசுவோமே. போதி வணக்கம்.